அந்த உழவர் வளர்த்து வந்த ஆடு 3 குட்டி போட்டிருக்கு. அதில் 2 குட்டி நார்மலாக இருந்திருக்கு, ஒரு குட்டி ரொம்ப ஒல்லியாக நோஞ்சா மாதிரியாக இருந்திருக்கு. இந்த 2 ஆட்டுக்குட்டியும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற ஆட்டுக்குட்டியை யாருமே சீண்ட கூட இல்லை. சரி, இதுதான் இப்படி இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சத்தான உணவுகள்லாம் கொடுப்போம்னா அந்த உழவர் என்னென்னமோ கொடுத்து பார்த்துருக்காரு. அது கொஞ்சம் வளர்ந்துருக்கே தவிர அப்பையும் அது நோஞ்சா மாதிரியாக தான் இருந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம செலவு பண்ணுறது பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவு பண்ணுறதை நிப்பாட்டிட்டாரு. ஒரு சில மாதங்கள் கழித்து எல்லா ஆடுமே சேர்ந்து ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்திருக்குங்க. அப்போ திடீர்னு ஒரு காட்டு நாய் வந்து இந்த ஆடுகளை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு. எல்லா ஆடும் மிரண்டு ஓடிடுச்சு. ஆனால் இந்த ஆடு மட்டும் அந்த காட்டு நாயை முட்டி தூக்கி எறிஞ்சிருக்கு. ஏன்னா இது சாப்பிட்டது மற்ற விஷயங்கள் எல்லாமே இதோட எலும்பை பலப்படுத்தியிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு அதுக்கு நல்லாவே தெரியும் அதோட எலும்பு பலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது உறுதியாக செயல்பட்டதுனால அந்த காட்டு நாயை தூக்கி எறிஞ்சிருக்கு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க, அந்த உழவர் உட்பட. எவருக்கு என்ன குணம், எவருக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண் விழிக்கும் அதுவரை பொறுமனமே அப்படின்னு படையப்பா திரைப்படத்தில் ஒரு பாடல் வரி உண்டு. அதனால் உங்களை சுற்றி இருக்கிற ரிசோர்ஸஸை எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி உங்களை நீங்களே மெருகத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வரும். அப்போ அதை திறன்பட நீங்கள் பயன்படுத்தி காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே உங்களை வியந்து பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையோட உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு வச்சுங்க.